வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உங்க எல்லாரையும் ரௌத்ரம் பழகு சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் நம்பர் 11. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இந்த எபிசோட் நம்பர் 11ஓட பேரு ஐபிஎல் ஐயப்பன். ஆமாங்க, நம்ம ஐயப்பன் வந்து ஒரு தீவிரமான கிரிக்கெட் ஃபேன். அவன் எந்த அளவுக்கு கிரிக்கெட் ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா மேட்சும் ஈவன் தான் அது வந்து ஹைலைட்ஸ் அப்படின்னா கூட அதையுமே உட்காந்து பார்க்குற அளவுக்கு தீவிரமான கிரிக்கெட் ஃபேனு. அண்டு கிரிக்கெட்ல அவ்வளோ நாலேஜ் இருக்கு. இப்போ ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா வந்து அந்த மேட்ச்ல அந்த கிரவுண்டு, அந்த பிளேயர்ஸு, அவங்களோட ஸ்டெமினா, அவங்க விளையாடுறத வச்சே வந்து யார் எவ்வளோ ரன் அடிப்பாங்க அண்ட் எந்த டீம் வின் ஆகும் அப்படின்றத முதற்கொண்டு அவனால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸ் வந்து அது வந்து கரெக்டாகவும் நடந்திருக்கு. ஸோ ஏன் ஏன் அவனுக்கு கிரிக்கெட் மேலே இவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து அவனுக்கு கிரிக்கெட்னா அவ்வளோ உயிர். அவன் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பட் இவன் வந்து ஒரு நார்மல் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றனால வந்து அவனால பேட் வாங்க முடியல. அந்த ஏரியாவில் விளையாடுற பசங்களும் வந்து அவங்கவுங்க பேட்டை வச்சு தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்கிட்ட பேட் இல்லைன்ற காரணத்தினால இந்த டீமில் விளையாட முடியல. வெளியிலையும் வந்து தனியாக அகாடமி போய் விளையாண்டு அந்த அளவுக்கு அவனுக்கு வசதி இல்லை. ஸோ நான் வந்து கிரிக்கெட்டை வந்து இந்த மாதிரி விளையாடி கற்றுக்கலனாலும் கிரிக்கெட்டில் நூக் அண்ட் கார்னர் என்ன இருக்குது அப்படின்றத கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வெறியில தான் வந்து இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிட்டான். டிவி ஒன்றா தான் உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ கூட அவனோட ப்ரெடிக்ஷன் வந்து எப்போவுமே மிஸ் ஆனது கிடையாது. அவன் டெஸ்ட் மேட்ச்லேருந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஐபிஎல் மேட்ச் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்ப்பான். அப்போ ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ணும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா நம்ம வந்து தனித்தனியாக நிறைய டீம் பார்த்தோம். பட் எல்லா டீம் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே எல்லா டீமும் வந்து இப்போ ஒரே டீமாக ஃபார்ம் பண்ணி விளையாட போகிறாங்க அப்படின்றதுல இவனுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். ஐபிஎல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணான். ஸோ ஐபிஎல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி பல சீசன் போச்சு. ஒரு சீசன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் சீசன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண உடனே அவனோட ஃப்ரெண்டு மணி அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்குறான், மச்சான் நீ தான் மேட்ச்லாம் நல்லா பார்ப்பல, மேட்ச் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லலை. நான் வந்து இன்னைக்கு நம்ம ஐபிஎல் டீமில் 2 டீம் சொல்கிறேன். அந்த டீம்லேருந்து எனக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொடு. அண்ட் எவ்வளோ ரன் அடிப்பாங்க, யார் பெஸ்ட்டாக விளையாடுவாங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாப்புல. எதுக்கா நீ சொல்லுடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மணி சொல்கிறாப்புல. அதுக்கு ஐயப்பன் வந்து கரெக்டாக இவங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த ஐயப்பன் சொல்கிறத கவனிச்சுக்கிட்டு மணி வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காப்புல. என்னடா ஃபோனை நோண்டுற மச்சான், நீ சொல்லு மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஓகேடா தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு மணி கிளம்பிடுறாப்புல. என்னடா இவன் வந்தான் போனான் அப்படின்ற மாதிரி ஐயப்பன் நினச்சிட்டு ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட் டேவும் வந்து மணி வந்து ஐயப்பன் கிட்ட மச்சான் நேற்று நீ சொன்னல கரெக்டாக அது நடந்துருச்சு, செம்மையா விளாண்டான் அந்த பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ரைட்டு, இன்னைக்கும் அந்த மாதிரி நான் ஒரு 2 டீம் சொல்கிறேன். அந்த டீம்லேருந்து இது பண்ணுறேன். இது என்னடா நீ நேற்று இது பண்ணது நேற்று மேட்சோட டீமாக சொன்னேன், இன்னைக்கு மேட்சோட நேம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் வந்து டீம் சொல்கிறான். இவனும் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். ஏய் நிறுத்து, நான் நேற்று சொல்லும் போது நீ ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு சொல்லும் போது ஃபோனை நோண்டிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் இது ஒரு ஆப்பு, இதில் வந்து நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன், 2 டீமையும் கொலாப் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன். இதில் நல்லா விளையாடுற பிளேயர்ஸு நான் ஒரு டீமில் ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் வரும், நான் பெட்டு கட்டி விளாட்றேன் அப்படின்னோன்னா, பெட்டிங்கா என்னடா இது மேட்ச் ஃபிக்ஸிங்கா அப்படின்னு கேட்கும்போது, இது மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் இல்லைடா, ஜஸ்ட் வந்து பெட்டிங் தான். இந்த பிளேயர் ஒழுங்காக விளையாண்டான் அப்படின்னா வந்து எனக்கு வந்து காசு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே ஐயப்பன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகி சொல்கிறான், ஏய் கிரிக்கெட்டுன்றது வந்து ஒரு எமோஷன்டா, அது என்ன மாதிரி ஒரு கேமு, என்னதான் நம்மளோட நேஷனல் கேம் ஹாக்கியாக இருந்தாலுமே வந்து இந்தியாவில் இருக்க எல்லாரும் பார்க்கக்கூடிய பெரிய கேம், மேஜர் கேம் வந்து நம்ம கிரிக்கெட் தான். அதை போய் நீ இப்படி பெட்டிங்காக பார்க்குறியடா, அதை வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு எமௌண்ட்டாக கனெக்ட் ஆகி பார்க்கணும்டா அப்படின்னும்போது, ஏய் இப்படிதான் நீ ஏதாவது பூமர் அங்கிள் மாதிரி சொல்லிட்டு இருப்ப, நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னா, மச்சான் முடியாதுடா என்னால முடியாது அப்படின்றான். சரி நீ இப்போ டீம் சொல்றல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொன்னோன்னா அவன் கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரியே வரான். வந்து டீம் கேட்கும்போது, கண்டிப்பாக நான் இன்னைக்கு டீம் நான் சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா வந்து எனக்கு இந்த பெட்டிங்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம், ஒரு காலத்தில் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் நடக்கும்போது ரிக்கி பாண்டிங்க நல்லா விளையாண்டுட்டே இருந்தாரு. அப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நீ வந்து என்கிட்ட சொன்ன இது மாதிரி அவர் வந்து ஸ்ப்ரிங் பேட் வச்சு விளையாடுறாரு அப்படின்ட்டு. அதுக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவரோட
ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டெமினா தான் மேட்ச் அவர் வந்து அவ்வளோ நல்லா விளையாட வச்சதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான்டா ஒரு மேட்சை வந்து ரசித்து பார்க்கணும், அதை வந்து ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பெட்டிங்காக இந்த பிளேயர் விளையாடுவானா இந்த பிளேயர் விளையாடுவானா அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான். ஏய் நீ இப்படி தான் பேசிட்டு இருப்ப, சரி நீ சொன்னதை வச்சு நானே இந்த டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கிளம்பு கிளம்பு, இனிமேல் ஹெல்ப்பு தேவையில்லை, உன் கூட இவ்வளோ நாள் பாடியிருக்கேன், என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி இவனே வந்து ப்ரெடிக்ஷனில் ஒரு டீம் அசைன் பண்ணி பார்க்குறான். அப்போ வந்து இவ்வளோ நாள் அவன் பண்ணாத பெட்டிங்கை அன்னைக்கு பண்ணுறான், இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்த பெட்டிங்கை அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுறான், மேட்சை லூஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் நாள் வந்து நம்ம ஐயப்பன் கிட்ட கேட்குறான், இது நீ சொல்லியிருக்கலாம்லடா, சொன்னாம இருந்ததுனால வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இதை தான்டா நானும் சொல்கிறேன், பெட்டிங் அப்படின்றது வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான். ஸோ இதிலலாம் விழுந்துடாத, நம்ம கிரிக்கெட்டை சின்ன வயசில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு வேர்ல்டு கப்பை நம்ம 2011 ஜெயிக்கும் போது இந்தியா கொடியை தூக்கிக்கிட்டு இந்தியா ஃப்ளாக் வந்து கன்னத்துலலாம் பெயிண்டாக பூசிக்கிட்டு நம்ம ரோட்டில் அடுத்த ராத்திரியில் நம்ம எவ்வளோ அழகாக ஓடி செலிப்ரேட் பண்ணோம், அந்த மாதிரி கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணோம்டா, இந்த மாதிரி அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுதான் என்னோட ஸ்டோரி. ஸோ எந்த கேமாக ஆகட்டும், எந்த கேமாக இருந்தாலும் ஒரு பெட்டிங்கோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு அந்த கேமை வந்து ரசித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட ஃபீலே வேற இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் கேம் என்ன, ஃபேவரட் பிளேயர் யார் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் இப்போது ஐபிஎல் சீசன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஐபிஎல்லில் உங்களோட ஃபேவரட் டீம் அண்ட் எந்த டீம் வின் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you there in next video. டாடா.